ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோலி வில்லிஸ் ப்ரேயர். இதை எழுதினவங்க ராபர்ட் பர்ன்ஸ். இவர் ஒரு ஸ்காட்டிஷ் ரைட்டர். இந்த பர்டிகுலர் போம் வந்து 1785 எழுதியிருக்கிறாங்க. எழுதின உடனே இவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து அதை சர்க்குலேட் பண்ணியிருக்கிறாரு. ப்ரைவேட்டாக கொடுத்துருக்கிறாரு, பப்ளிஷ் பண்ணாமல். ஆஃப்டர் வேர்ட்ஸ் அனானிமஸாக யார் ரைட்டர்ன்றதே தெரியாத மாதிரி ஒரு 8 பேஜஸ் பேம்ப்ளெட் மாதிரி 1789 வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேவா? இவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு யூனிக் ஃபார்மேட் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்காட் டைலக்ட் தான், ஸ்காட்டிஷ் அந்த டைலக்ட் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவரோட சிக்னேச்சர் ஸ்டான்ஸா 6 லைன்ஸில் இருக்கக்கூடிய ஈச் ஸ்டான்ஸாலையும் 6 லைன்ஸ் தான் இருக்கிற மாதிரி அவர் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பார். இது வந்து ஒரு ஃபோக் வேர்ஸ். ஓகேவா? இதில் வந்து ஒரு சட்டேரிக்கல் டோன் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஹியூமரஸாகவும் பிட்டிங் பண்ணுற மாதிரியும் எழுதியிருப்பாங்க. கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி பியூரிட்டன்ஸ் ப்ரொட்டஸ்டன்ட்ஸ்னு இருந்தாங்களோ அதே மாதிரி ஆல்க்லிட்ஜ் அண்ட் நியூலிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமாக பிரிகிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு நியூலிட்ஜில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில லிபரேஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஓகேவா? அவங்க கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருக்கணும், ஸ்மோக் பண்ணக்கூடாது, மூவிஸ் பார்க்கக்கூடாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் சில லிபரேஷன்ஸோடு இருக்கிறாங்க. கடவுள் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். அட் த சேம் டைம் சில விஷயங்களையும் அவங்க அலோவ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அந்த மாதிரியான லிபரேஷன்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்க ஒத்துக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போம் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க கிட்டேயும் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு உண்மையான ஸ்டோரியை பேஸ் பண்ணி அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் எழுதியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இது ஒரு ட்ராமாட்டிக் மோனலாக், ஒரு சிங்கிள் பர்சன் கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ரிலீஜியஸ் சட்டையராகவும் கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பர்சன் வந்து அவரோட ப்ரேயர் அதை வந்து மார்க் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்றைக்குமே நல்லவங்க தான் இல்லையா? நம்ம எவ்வளோ பாவம் பண்ணாலும் நம்ம அதுக்கான ஒரு டெஃபினிஷன் வச்சுருப்போம். அது கரெக்டு தான் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு டெஃபினிஷன் வச்சுருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன் வச்சுருக்கக்கூடிய ஹோலி வில்லி அப்படின்ற ஒரு பர்சன் அவரோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு, அவர் கடவுள்கிட்ட பேசியிருந்தாருன்னா எப்படி பேசியிருப்பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஆத்தர் இருக்கிறார் இல்லையா, ராபர்ட் பர்ன். இவரோட லேண்ட்லார்ட் யார் அப்படின்னா கவர்ன் ஹாமில்டன். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பென்னி கலெக்டராக இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ அந்த ஊரில் வந்து இப்போ சர்ச்சுக்கெலாம் கொஞ்சம் வரி போட்டிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே கரெக்டாக பே பண்ணுறதுக்கு மக்கள்கிட்ட போய் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த கவர்ன் மேலே நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய சில எல்டர்லி பீப்புளுக்கு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா இவர் ஒரு வேளை அந்த கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை அவருக்கு எடுத்துக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதுக்காக வில்லி ஃபிஷர் அப்படின்ற ஒரு பர்சனை வந்து ஹையர் பண்ணுறாங்க. அவரை ஹையர் பண்ணி நீ வந்து அவனை வாட்ச் பண்ணு, அவன் அந்த பணத்தை திருடுறானான்னு சொல்லி நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவரும் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போது அவரும் வந்து அவர் மேலே அந்த மாதிரி ஒரு அக்யூசேஷன் எடுத்து வைக்கிறாரு. கவர்ன் வந்து அந்த அமௌண்ட் எல்லாம் திருட தான் செய்கிறான், கரெக்டாக அவன் சர்ச்சுக்கு கணக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு அக்யூசேஷன் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ கோர்ட்டுக்கு கேஸ் வருது. எல்லாருமே கவர்ன் பக்கம் தான் நிற்கிறாங்க. ஏன்னா அவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான கிறிஸ்டியன் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணலையே தவிர அவரோட லைஃப் ஸ்டைலில் நிறைய லிபரேஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் ஒரு கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறாரு. ஆனால் இவர் வந்து அந்த வில்லி ஃபிஷர் அண்ட் சில எல்டர்லி பீப்புள் வந்து கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதா சொல்லிட்டு அவங்க வந்து ஒருத்தர் மேலே ஃபால்ஸ் அக்யூசேஷன் எடுத்து வைக்கிறாரு. ஓகேவா? இப்போ கோர்ட்டுக்கு கேஸ் வரும்போது எல்லாருமே கவர்ன் சைடு இருக்கிறதுனால கோர்ட்டில் வந்துட்டு கவர்ன் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து வில்லிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டவுன்ஃபாலாக ஆகுது. இப்போ கேல்வனிசம் அப்படின்றது என்னென்னா ஸ்ட்ரிக்டாக கிறிஸ்டியானிட்டி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, அவங்க செட் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த கேல்வனிசம் அப்படின்றது. இதில் அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா கடவுள் செலக்ட் பண்ண சில பேரை மட்டும்தான் ஹெவனுக்கு அவர் கூட்டிகிட்டு போவாரே தவிர மனுஷன் நல்லது பண்ணாலும் பண்ணலைனாலும் அதை பற்றி அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த வில்லி ஃபிஷர் இருக்கிறார் இல்லையா, அவருமே அதை தான் பிலீவ் பண்ணுவார். அவர் வந்து ஒரு காட் சோசன் சைல்டு மாதிரியும் அவர் ரொம்ப நல்லவர் மாதிரியும் இந்த மாதிரியான ஒரு இமேஜை வந்து அவர் கிரியேட் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக அவருக்குள்ளே நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்கும், நிறையா சின்ஸ் வந்து அவர் கமிட் பண்ணுவார். பட் அவரை போர்ட்ரே பண்ணுறது ஒரு ஹோலியான ஸ்பிரிட் மாதிரி அவர் போர்ட்ரே பண்ணுவார். பட் அவர் இறந்து போகும்போது February 1809 அவர் இறந்து போகும்போது ஒரு டிச்சில் விஸ்கி பாட்டிலோடு அவர் இறந்து கிடக்கிறாரு. ஸோ அவர் ட்ரிங்க் பண்ணுறாரு, கான்ஷியஸே இல்லாத அளவுக்கு அவர் ட்ரிங்க் பண்ணுறாரு. ஸோ அவரும் நிறைய சின்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஒருத்தர் மேலே ஃபால்ஸ் அக்யூசேஷன் வச்சிருக்கிறாரு. எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ என்ன தான் சில பேர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற மாதிரி ட்ராமா பண்ணாலும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு சின்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இப்போது அந்த ஹோலி வில்லி அப்படின்ற கேரக்டர் இந்த வில்லி ஃபிஷர் அப்படின்ற கேரக்டர்லேருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த பர்சன் கடவுள்கிட்ட பேசினா எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்றது தான் இந்த என்டையர் போம். ஸோ இதுதான் போமோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இப்போ வந்து அந்த ஹோலி வில்லி அப்படின்றவர் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாரு. என்னென்ன ப்ரேயர் பண்ணுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே அவரை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு.
நான் வந்து உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சைல்டு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டே அட்ரெஸ் பண்ணுறாரு. ஒரு கேல்வனிஸ்ட் டாக்டரேன் நான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அட்ரெஸ் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ கடவுள் வந்து சூஸ் பண்ணுறவங்க தான் ஹெவனுக்கோ ஹெல்லுக்கோ போக முடியும் இல்லையா? மனுஷனோட எந்த ஆக்ஷன்னாலையும் அது நடக்காது. கடவுள் யாரை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஹெவன் அண்ட் ஹெல்லுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கடவுள்கிட்ட மட்டும்தான் ஒரு அப்சல்யூட் பவர் இருக்குது. சால்வேஷன் அண்ட் ஆல்சோ டேம்னேஷன். ரட்சிப்பாக இருக்கட்டும், இல்லைனா அந்த சின்ஃபுல்லான விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு பவர் வந்து கடவுள்கிட்ட தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கடவுளோட டெசிஷன் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, அவரோட ஓன் க்ளோரி படி அவர் வந்து இந்த மனுஷன் தான் ஹெவனுக்கு வரணும்னு அவர் நினச்சாருன்னா அவங்கள எடுத்துப்பாங்களே தவிர, ஒரு மனுஷன் என்னெல்லாம் நல்லது பண்ணான்னு சொல்லி அதை கன்சிடர் பண்ணி எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து இவரோட டோன்லேயே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, செல்ஃப் ரைட்னஸ். நான் வந்து கரெக்டு தான், நான் வந்து ஒரு கரெக்டான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் வந்து ஒரு ஹோலியான ஒரு பர்சன், ஸோ கடவுள் என்னை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, ஸ்ட்ரிக்டாக நான் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ற மாதிரியே அவரே ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி அவரோட ப்ரேயர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரியான ஒரு மேட்ச்லெஸ் மைட் என்ன வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கு உங்களுக்கு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கடவுளை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறாரு. என்ன மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கே தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இன்னும் டார்க்னஸில் இருக்கிறாங்க இல்லையா? இந்த உலகத்தில் வந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் பீப்புள் பிறக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களில் என்னையும் ஒரு பர்சனாக நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க, அதுக்காக தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரே முடிவு பண்ணிட்டாரு இவர் ஹெவனுக்கு தான் போக போகிறாரு அப்படின்றத. தென் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கம்பேரிசன், என்னை வந்து நீங்கள் ஒரு பர்னிங் அண்ட் ஆல்சோ ஷைனிங் லைட் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கடவுள் இவருக்கு கொடுத்த மாதிரி. இவர் ஒரு பேக்கனாக ஃபீல் பண்ணுறாரு. ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய பேக்கன் எப்படி அது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் லைட்டு கொடுக்குதோ, அதே மாதிரி இவருமே அவரோட அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருக்கும் இவர் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஒரு காடோட கிஃப்ட் மாதிரியும் கிரேஸ் மாதிரியும் இவரோட ஓன் ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்லி கடவுள் இவருக்கு எல்லாமே கொடுக்குற மாதிரி நினைக்கிறாரு. தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஒரிஜினல் சின்னை வந்து அட்ரெஸ் பண்ணுறாங்க. வெள்ளியாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஜென்ரேஷனாக இருக்கட்டும், பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு சின் வந்து ஹியூமன் வந்து கமிட் பண்ணிட்டான் இல்லையா? ஸோ ஆடம் வந்து எப்போ சின் கமிட் பண்ணாரோ அவனுக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய எல்லாருமே அதே அந்த ஒரு சின்னோட தான் பிறப்பாங்க அப்படின்றது தான் கிறிஸ்டியானிட்டியில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதிலேருந்து வெளியே வர்றதுக்காக தான் பேப்டிசம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சின் எல்லாருக்குமே இருக்குது, என்னோட லைஃப்லேயுமே இருந்திருக்கு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய என்ன ஒரு அன்வர்த்தினஸ் எனக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எதுக்காக என்ன நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாரு. 6000 இயர்ஸ்க்கு முன்னாடியே என்ன வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க. ஈவன் ஆடமோட அந்த ஒரு சின் எனக்குள்ளே இருந்தாலும் என்ன நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க, எதுக்காக என்ன வந்து இவ்வளோ லாஸ் இருக்கும்போது என்ன நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. என்ன நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஸோ இவரை வந்து செலக்ட் பண்ணிட்டதா, இவர் கடவுளுக்குள்ளே தான் இருக்கிறதா அவரும் நம்புறாரு, மற்றவங்களையும் நம்புற விதமாக ஈவன் கடவுளையே நம்ப வைக்க அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஃபோர்த் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட தாயோட கருவிலேருந்து நான் பிறந்த உடனேயே நீங்கள் வந்து என்னை நரகத்துக்கு தள்ளியிருக்கலாம் இல்லையா? ஸோ பிறந்த உடனே ஒவ்வொரு குழந்தையோட லைஃப்பும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே என்னை வந்து நரகத்துக்கு தள்ளுறதுக்கான ஒரு குழந்தையாக நீங்கள் என்னை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்னை அப்படி பண்ணாமல் பிசாசுகள்லாம் அங்கே கத்திகிட்டு இருக்கும், அங்கே பயங்கரமான தீ எரியும், ஏரி மாதிரி அங்கே வந்து நெருப்பு எல்லாமே ஓடிட்டுருக்கும். அப்படிப்பட்ட ரொம்பவே மோசமான ஒரு இடத்துல என்னை நீங்கள் தள்ளியிருந்தீங்கன்னா நான் அங்கே போய் அழுதுகிட்டு இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் என்ன தள்ளலை, நீங்கள் என்ன சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. அவர் வந்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவர் நம்புறது இல்லாமல் கடவுளையும் அதை நம்ப வைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஃபிஃப்த் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்துட்டு உன்னோட அருளோட ஒரு எடுத்துக்காட்டு, கடவுளோட க்ளோரி இப்படி தான் இருக்கும், அவரோட க்ளோரியால் ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணால் அந்த மனுஷன் இப்படி தான் இருப்பான் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு சூஸ் அண்ட் சாம்பிளாக நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தென் கடவுளோட அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு பில்லர் மாதிரி தான் நான் இருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்படி அந்த சர்ச் ஃபுல்லாகவே ஒரு க்ளோரியால் ஃபுல்லாக இருக்குமோ அதில் ஒரு தூணாக நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கடவுளோட அந்த கிரேஸ், அவரோட அந்த ஒரு க்ளோரி இவர்கிட்ட வெளிப்படுற மாதிரி இவரை ஃபீல் பண்ணுறாரு. கடவுள் வந்து நிறைய ஆட்டுக்குட்டிகளை உருவாக்குற மாதிரியும் அதை வழி நடத்துகிற மாதிரியும் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி கடவுள் உருவாக்குன ஆட்டுக்குட்டிக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு வழிகாட்டியாக, ஒரு முன்மாதிரியாக நான் இருப்பேன் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, நிறைய பொய்யான ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, இது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்காது, எல்லாத்தையுமே நான் வெறுக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ
அவர் மேலே கடவுள் மேலே இருக்கிற ஒரு பயத்தினால நான் இந்த பாவத்தில் இருந்தெல்லாம் விலகி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உண்மையாகவே நமக்கு கடவுள் மேலே ஒரு பயம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ண மாட்டோம் இல்லையா? அவர் பார்த்துட்ருப்பாரு அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதனால் நான் விலகி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு செயிண்ட் மாதிரியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி அவர் ப்ரிட்டன் பண்ணிக்கிறாரு. பட் உண்மையாகவே அவருக்கு அந்த பயம் இருக்குதா, உண்மையாகவே அவர் இந்த மாதிரி லைஃப்பை லீட் பண்ணுறானா அப்படின்றது வந்து ரிமைனிங் வரக்கூடிய ஸ்டான்ஸால் தெரிய வரும். இப்போ 7th ஸ்டான்ஸால் அவரே கன்ஃபெஸ் பண்ணுறாரு, ஓ லார்ட், எனக்குமே சில சமயங்களில் லஸ்டி ஃபீல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ உடல் சார்ந்த சில லஸ்டி ஃபீல் வந்து எனக்குமே இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ சில வேர்லி ப்ளஷர்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அது எல்லாமே எனக்குமே அதை அனுபவிக்கணும், அதோட சேர்ந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்குமே சம்டைம்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து அவர் கன்ஃபெஸ் பண்ணுறாரு. ஆனால் அதை சொல்லிட்டு அதை இவர் பண்ணாருன்றதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் எப்படி கொடுக்குறாருன்னா, நானுமே ஒரு தூசி தானே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உமக்கு முன்னாடி ஒரு தூசி தான் இல்லையா? ஸோ எல்லாருமே ஒரு பாவத்தால் களங்கமடைஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நானும் சில நேரங்களில் மனம் மாறி இருக்கிறேன், நானும் சில சமயங்களில் உங்களோட பாதையிலேருந்து நான் விலகி வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ நான் தெரிஞ்சு பண்ணலை, அப்படியே நான் தெரிஞ்சு பண்ணியிருந்தாலும் அது வந்து எல்லா ஹியூமனுமே கமிட் பண்ணுற ஒரு விஷயந்தான். ஸோ நானும் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அதை அப்படியே நல்லா பாலிஷ்டாக சொல்கிறாரு. நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், ஆனாலும் நான் உங்கள் பாதையிலேருந்து விலகி போகலை அப்படின்ற மாதிரியே அதை நியாயப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. 8th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓ லார்ட், எஸ்டர்டே நைட் வந்து மெக் அப்படின்ற ஒரு பொண்ணோட அவர் வந்து பெட் ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ நேற்று நடந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ எதுவுமே கடவுளுக்கு முன்னாடி தெரியாமல் இல்லை. ஸோ கடவுளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை யாரும் தெரிஞ்சுக்கிட்டு என்னை அவமானப்படுத்திடாமல் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு சின் கமிட் பண்ணிவிட்டு அது தப்புன்றது அவருக்கு தெரியுது. கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி ஐ பெக் யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ கூட அவர் கான்ஷியஸாக இருக்கிறது வேற யாருக்கும் தெரிஞ்சு அவர் அசிங்கப்பட்டுறக்கூடாதுன்றதானே தவிர கடவுள்கிட்ட உண்மையான மன்னிப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கல இல்லையா? ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராமிஸும் பண்ணுறாரு, இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அவளோட பெட் ஷேர் பண்ண மாட்டேன், அவளை டச்சே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்னை வந்து கமிட் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு. உண்மையாகவே அவர் மனசு மாறி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி அவருக்கு வந்து ஒரு சால்வேஷன் வேணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவர் வந்து ஜஸ்ட் ப்ரிட்டன் பண்ணுறாரு, நான் வந்து பாவ மன்னிப்பு கேட்குறேன், இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரிட்டன் பண்ணி அதிலேருந்து வெளியே வரணும், அகெயின் பண்ணிவிட்டு நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம், இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி தான் அவருக்கு இருக்குது. 9th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லீசி அப்படின்ற ஒரு பொண்ணு கூட 3 முறை அவர் வந்து பெட் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதையும் இப்போ எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அவர் பெட் ஷேர் பண்ணது 3 டைம்ஸ் பெட் ஷேர் பண்ணியிருக்கிறாரு, தப்பு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த டைமில் நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன், போதையில் இருந்தேன், நான் கான்ஷியஸாகவே இல்லை, ஸோ எப்படி இது நடந்துச்சுன்றதே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உண்மையாகவே நான் உங்களோட ஒரு ஷெப்பர்ட், நான் உங்களோட ஒரு சேவகனாக இருக்கும்போது இப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால மட்டும்தான் நான் அன்கான்ஷியஸ் ஆகிட்டதுனால என்ன நடந்துச்சுன்றதே எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தா நான் உங்களுக்கு உண்மையாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழி எல்லாத்தையும் இப்போது ட்ரிங்க்ஸ் மேலே போட்டுறாரு. ஸோ 10th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீயே இப்படி ஒரு உடல் ஆசையை என் மேலே வச்சிருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லஸ்டி ஃபீலிங்காக இருக்கட்டும், வேர்ல்டு ப்ளஷர்ஸ் மேலே எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அட்மிரேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் அலோவ் பண்ணதான் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ சம்டைம்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஹியூமன் பண்ணுற ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் கடவுள் வந்து அலோவ் பண்ணுறதா அப்படின்றத சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வராரு. இந்த மாதிரி நான் க்ரைம் வந்து பண்ணுறதுக்கும் சின் வந்து கமிட் பண்ணுறதுக்கும் நீங்களே நான் அலோவ் பண்ணியிருக்கலாம், நீங்களே இந்த மாதிரியான லஸ்டி ஃபீல்ஸ் எல்லாம் எனக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கான ரீசனாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன நான் தாழ்மையாக வச்சுக்கணும், இந்த மாதிரியான சோதனைகள்லாம் வரும்போது நான் வந்து உங்களோட பாதையிலேருந்து விலகி போகும்போது எனக்குள்ளே ஒரு கில்ட் வரும் இல்லையா, நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பேன். ஸோ உங்கள் முன்னாடி நான் எப்போவுமே இந்த மாதிரி தாழ்மையாக இருக்கணுன்றதுக்காக கூட நீங்கள் இது எல்லாத்தையும் அலோவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களோட அந்த க்ளோரியாக இருந்தால் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அதை லிஃப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ எத்தனை நாள் ஆனாலும் சரி இந்த சின்னாக இருக்கட்டும், இந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கட்டும், அதை நான் தாங்கிக்கிறேன் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அவர் பண்ண அந்த ஒரு பாவத்தை கூட கடவுளோட ஆக்ஷன்ற மாதிரி அவர் சேஞ்ச் பண்ணிட்டார் இல்லையா? ஸோ 11th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வில்லி வந்து இப்போ மற்றவங்களை எல்லாத்தையுமே ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மற்றவங்க எல்லாரும் நிறைய தப்பு பண்ணுறாங்க, பட் அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டீங்க அப்படின்றத சொல்கிறாரு. ஹாம்லெட்டன் அப்படின்ற ஒரு பர்சனை பற்றி ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபீஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறவர், அவரை பற்றி சொல்கிறாங்க. அவர் வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு, நிறைய பொய்யான ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணுறாங்க, கேம்பிளிங் எல்லாம் விளையாடுறாங்க. ஆனால் அவங்கள வந்துட்டு நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, அவர் ரொம்ப தந்திரமாக இருக்கிறாரு, மக்களோட மனசெல்லாம் கவர்ற மாதிரி அவர் பேசுகிறாரு, எல்லா பீப்புளும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து ஒரு ரெட்டை வேஷம் போட்டுட்ருக்கிறாரு. அவரை விட நல்லவங்களாக இருக்கிறவங்க எல்லாரையுமே கடவுள் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரேயர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சனை தான்
மக்களுக்கும் பிடிக்குது, உங்களுக்கும் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருக்கு அகெயின்ஸ்டாக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ 12th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அவன் மேலே ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் ஒன்று வச்சோம் இல்லையா, அவன் தான் அந்த மக்களோட பணத்தெல்லாம் திருடிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க இல்லையா. ஸோ அதை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரி நாங்கள் சொன்னோம், ஆனால் இந்த உலகமே எங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துடுச்சு. அவனுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க, அவன் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே எங்களுக்கு எதிராக திரும்பிடுச்சு. அதனால இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் அவனோட லைஃப்பை வந்து நீங்கள் கர்ஸ் பண்ணணும். அவனோட வயலில் அவன் விளைவிக்கிற அந்த பொட்டேட்டோஸாக இருக்கட்டும், மற்ற காய்கறிகளாக இருக்கட்டும், எல்லாமே கெட்டு போயிடணும். எதுவுமே அவனுக்கு வந்து ஒரு பலனை தரக்கூடாது அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறான். ஸோ அவர் வந்து கெட்டதாக வேண்டிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக தான் இவர் வந்து வேண்டிக்கிறாரு. வில்லி வந்து வேண்டுறது எல்லாமே அவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. இப்போது இது மூலமாக வில்லிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிவெஞ்ச், அந்த ஒரு பொறாமையாக இருக்கட்டும், பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணமாக இருக்கட்டும், அது எல்லாமே வெளியே வருது. 13th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மதக்குழு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த க்ரையை வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து இவ்வளோ வேண்டுறேன் இல்லையா, ஸோ நான் சொல்கிறதையும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத குழுவில் இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் உங்களோட கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க. ஒரு ரிலீஜியஸ் குரூப்பாக ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க, பட் அங்கே அவங்க நிறைய பாவம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த பாவத்துக்காக நீங்கள் ஏன் தண்டனை கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி கடவுள் மூலியமா அவங்கள வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ என்ன ஒரு வேர்ஸ்டான குவாலிட்டி இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி உள்ள பர்சனாக தான் வில்லி இருக்கிறாரு. 14th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐக்கன் அப்படின்ற ஒரு மொழியாளர் வந்துட்டு அவர் பேசும்போது நாங்கள் எல்லாருமே அப்படியே நடுங்கி போயிட்டோம். அந்தளவுக்கு ஒரு பயத்தோடு நாங்கள் நின்னோம். எங்களோட ஹார்ட், ஃப்ளஷ் எல்லாமே ரொம்ப பம்ப் ஆகிற மாதிரி, நாங்கள் ரொம்ப பயந்து போய் நிற்கிற மாதிரி அவனோட ஸ்பீச் இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவன் பேசும்போது நாங்கள்லாம் பயப்படுற அளவுக்கு அவன் பேசுகிறான். விச் மீன்ஸ் அவர் உண்மையை பேசுகிறாங்க. இவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசும்போது அதை இவங்களால தாங்கிக்க முடியலை. ஸோ இது வந்து வில்லியோட அந்த ஒரு மத அரசியல். யாரெல்லாம் அவனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே பழி வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை வந்து வெளிப்படுத்துது. 15th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்னும் ஒரு படி மேலே போய் அவரையும் நீ தண்டிக்கணும். அண்ட் ஆல்சோ அவரை ஒரு பணியில் அமர்த்தியிருப்பாங்க இல்லையா, அவர் இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி அந்த வேலையை வாங்கி கொடுத்தவங்களா இருக்கட்டும், அந்த வேலைக்காக ஹெல்ப் பண்ணவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி அவருக்கு சப்போர்ட்டர்ஸாக இருக்கக்கூடிய எல்லாரையுமே நீங்கள் வந்து தண்டனை கொடுக்கணும், எல்லாரையுமே நீங்கள் பனிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க எல்லோரும் உங்ககிட்ட ப்ரேயர் பண்ணுவாங்க இல்லையா, கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணும்போது அவங்களுக்கு மெர்சி வேணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வேண்டும்போது அவங்களோட ஜெபத்தை வந்து நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ உங்கள் மக்களுக்காக அவங்கள நீங்கள் அழிச்சிருங்க. உங்கள் மக்கள் எல்லாருக்கும் அவங்க அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. உங்கள் மக்கள்னு அட்ரஸ் பண்ணுறது யார்? இவரை மாதிரி இவரோட சேர்ந்து தப்பு பண்ணக்கூடிய பட் கடவுளின் பிள்ளைகள்னு சொல்லி ப்ரிட்டன் பண்ணக்கூடிய அந்த ஒரு கேங்குக்காக உண்மையாக இருக்கிறவங்கள நீங்கள் அழிச்சிடணும். அவங்களோட ப்ரேயர்ஸை நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கடவுளோட பேரை வச்சு ஒரு ஈவில் மாதிரி செயல்படுற ஒரு குவாலிட்டி இல்லையா. இப்போ ஃபைனல் 16th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிமெம்பர் மீ, என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கும் சரி என்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் சரி நீங்கள் நல்ல ஒரு க்ளோரியை கொடுக்கணும், எங்களை பிளெஸ் பண்ணணும், எங்களுக்கு எல்லா விதமான செல்வமும் எங்களுக்கு கிடைக்கணும், மற்றவங்களை விட நாங்கள் வந்து ஒரு சிறந்தவங்களாக ஷைன் பண்ணணும், உங்களோட க்ளோரியை நீங்கள் எங்கள் மேலே ஷவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு லாஸ்ட்டாக இப்படி கிடைக்க போகிற எல்லாமே உமக்கு தான், எல்லாமே உங்களோட புகழ் தான், உங்களோட க்ளோரியால் தான் எல்லாமே கிடைக்குது, மற்றபடி எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, ஏமன்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ லாஸ்ட்டாக முடிக்கும்போது கூட எல்லாமே அவருக்கு வேணும், அவருக்கு என்ன நடக்கணும் எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் அந்த நேம் பைன்னு போட்டு காடோட நேமை போட்டுறாரு இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லா மனுஷங்களும் நிறைய பேர் கடவுள் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன், கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிட்டன் பண்ணிக்கிறாங்களே தவிர அவங்களுக்குள்ள அவ்வளோ ஃபால்ஸ் இருக்குது, அவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து அட்ரஸ் பண்ணுற விதமாக இந்த போமை எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.